ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஈஸி வே டு லேர்ன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். ஆல்ரெடி பர்சனல் ப்ரொனவுன்ஸ் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸோட பார்த்துருப்போம், அது நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் அதோட எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் என்னன்னு நான் ஒரு வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை ஒன் டைம் வாட்ச் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பார்க்க வந்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவே புரியும். ஸோ பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா என்னென்னா, அது முற்று பெற்றிருக்கும். அதாவது பர்சனல் ப்ரொனவுன்ஸ்க்கும் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இது சென்டென்ஸோட எண்டில் வரும், ஃபுல் மீனிங்கையும் கொடுக்கும். இந்த எக்ஸசைஸை பாருங்கள். மை பேக் இஸ் ஹெவியர் தேன் யுவர்ஸ். இதில் எந்த விதமான அப்பாஸ்டஃபியும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்பாஸ்டஃபி யூஸ் பண்ணோன்னா அதை தொடர்ந்து ஒரு நவுன் வருதுன்னு அர்த்தம். ஸோ இது முற்று பெற்றுக்குன்னு நான் சொன்னேன்னா, கம்ப்ளீட் மீனிங்காக இருக்கும்னு சொன்னேன்னா, ஸோ யுவர்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா இந்த சென்டென்ஸே முடிஞ்சிருச்சு. மை பேகு, என்னோட பேகு உன்னோடதை விட ஹெவியாக இருக்குது. அப்போ உன்னுடையதை விட, உன்னுடையதுங்கிறது முடிஞ்சு போனது மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தீஸ் ஷூஸ் ஆர் மைன். இது என்னுடையது, அது என்னுடையதுன்னு முடிச்சிட்டோம். இங்கே மைன்னு கொடுத்தோம்னா மைக்கு அப்புறம் ஷூஸ் வரணும். ஆனால் சென்டென்ஸோட ஸ்டார்டிங்லேயே ஷூஸ் கொடுத்ததுனால இங்கே மைனை கடைசியாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மைனுங்கிறதான் இங்கே பொசசிவ் ப்ரொனவுன். தேர்ட் ஒன் பாருங்கள். திஸ் கேட் இஸ் தெயர்ஸ், அவர்களுடையது. திஸ் ஃபோன் லுக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மைன், என்னுடையதை விட அது டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த ஹவுஸ் வித் த எல்லோ விண்டோ இஸ் ஆர்ஸ், எங்களுடையது அப்படின்னு முடிஞ்சிருச்சு சென்டென்ஸு. திஸ் புக் இஸ் ஹெர்ஸ், இந்த புக் அவளுடையது. கேன் ஐ ஹாவ் யோர் பென்? மைன் இஸ் நாட் ஒர்க்கிங், என்னுடையது வேலை செய்யலை, உன்னோட பெண்ணை கொஞ்சம் கொடுக்குறியா. அப்போ என்னுடையது வேலை செய்யலை, என்னுடையதுன்னு சொல்கிறப்ப மைன்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ மைன்கிற வேர்டை சென்டென்ஸோட ஃபஸ்ட்டாக வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. எய்த் ஒன் பாருங்கள். இஃப் த ஹவுஸ் பிலாங்ஸ் டு தெம் இட் இஸ் தெயர்ஸ். இந்த ஹவுஸ் அவங்களுடையது அப்படின்னா தெயர்ஸ் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, சென்டென்ஸ் கொடுத்து அந்த லாஸ்ட் எண்டிங்கில் என்ன பொசசிவ் ப்ரோனவுன் போட்டால் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஐ கேவ் ஹர் மை ஃபோன் நம்பர் அண்ட் ஷீ கேவ் மீ ஹெர்ஸ். அவளுடையதை எனக்கு கொடுத்தா, நான் என் ஃபோன் நம்பரை அவளுக்கு கொடுத்தேன், அவளோட ஃபோன் நம்பரை எனக்கு கொடுத்தா. ஸோ ஹெர்ஸ், அவளுடையதுங்கிறதுக்கு ஹெர்ஸ். ஐ கேவ் ஹிம் மை ஃபோன் நம்பர் அண்ட் ஹீ கேவ் மீ ஹிஸ். அவனுடையதை எனக்கு கொடுத்தான், அவனுடைய நம்பரை, அந்த அவனுடையது முடிகிற இடத்துல ஹிஸ். இது ஆல்ரெடி இஸ் சவுண்டில் முடிகிறதுனால இதோட எஸ் சேர்க்க தேவையில்லை. ஹெர்ருக்கு மட்டும் எஸ் சேர்த்துக்கணும், ஹெர்ஸ் அவளுடையதுன்னு சொல்லும்போது. தேர்ட் ஒன் பாருங்கள். ஹீ கேவ் ஹர் ஹிஸ் ஃபோன் நம்பர் அண்ட் ஷீ கேவ் ஹிம். அவனுக்கு அவளோட ஃபோன் நம்பரை கொடுத்தான், அவளுடைய அப்படின்னு வர்ற இடத்துல ஹெர்ஸ். இங்கே லாஸ்ட்டாக இருக்க சப்ஜெக்டை தான் பார்க்கணும். ஷீ கேவ் ஹிம், அப்போ ஷீக்கு என்ன வரும்? ஹெர்ஸ், அதை தான் போடணும். They gave us their phone number and we gave them ours. இந்த இடத்துல எங்களுடைய நம்பரை அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறதுல ours யூஸ் பண்ணணும். She gave him her phone number and he gave her his. அவளிடம் அவனுடைய ஃபோன் நம்பரை கொடுத்தான், அப்போ அவனுடையங்கிற இடத்துல his தான் யூஸ் பண்ணணும். He gave me his phone number and I gave him mine. என்னுடையதை அவனுக்கு கொடுத்தேன், என்னுடைய ஃபோன் நம்பரை, அந்த இடத்துல mine. We gave them our phone number and they gave us theirs. You gave him your phone number and he gave you his. அவனுடைய அப்படின்னு வர இடத்துல his. She gave you her phone number and you gave her yours. நீ உன்னுடையதை அவளுக்கு கொடுத்தாய் அப்படிங்கிறதுல yours. They gave me their phone number and I gave them mine.
என்னுடையதை அவர்களிடம் கொடுத்தேன் அப்படிங்கிறப்ப மைன். இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள். இந்த எக்ஸசைஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, பர்சனல் ப்ரோனோனை ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, பொசசிவ் ப்ரோனோனா சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. திஸ் புக் இஸ் யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த யூங்கிறது நீ அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது உன்னுடையதுன்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? யுவர்ஸ். த பால் இஸ் ஐ அப்படின்னா நான் இருக்க வேண்டிய இடத்துல என்னுடையதுன்னு நம்ம சொல்லும்போது மைன் அப்படின்னு யூஸ் பண்ணணும். த ப்ளூ கார் இஸ் வி கொடுத்துருக்காங்க. எங்களுடையது அப்படின்னு சொல்லும்போது ஆர்ஸ் யூஸ் பண்ணணும். த ரிங் இஸ் ஷீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஷீ இருக்க வேண்டிய இடத்துல அவளுடையது, ஷீனா அவள் உடையதுன்னு சொல்லும்போது ஹெர்ஸ். We met Paul and Jane last night. This house is theirs. அவர்களுடைய வீடு. The luggage is ஹீனா அவனுடையது அப்படின்னு சொல்லும்போது ஹிஸ். ஹீனா அவனுடையதுனா ஹிஸ். The pictures are ஷீனா அவளுடையதுக்கு ஹெர்ஸ். In our garden is a bird. This nest is hers. This cat is ours. This was not my fault, it was you. It means yours. உங்களுடைய தப்பு தான் இது, உங்களுடையன்னு சொல்லும்போது yours யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பர்சனல் ப்ரோனோனுக்கும் பொசசிவ் ப்ரோனோனுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.